நம்ம மூளை பற்றி நீங்கள் நினச்சது எல்லாமே தப்புன்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்கள் லைஃப்பையே மாற்ற போகிற ஒரு சீக்ரெட் இப்போ சயின்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு. வாங்க நம்ம இதை த பவர் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி புக்குள்ளே போய் பார்ப்போம். சயின்டிஸ்ட் ஒரு சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம மூளை எப்போவுமே ஒரே மாதிரி செட் ஆகி இருக்காது. அது நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூளைன்றது ஒரு களிமண் மாதிரி நினச்சிக்கோங்க. எப்படி வேணால் வளைக்கலாம். அது புதுசாக செல்களை உருவாக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன்ஸை மாற்றி ரீவயர் பண்ணுது. அப்படின்னா மாற்றி அமைக்குதுன்னு அர்த்தம். இது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது நடக்குது. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம மூளையில் ஒரு நரம்பு தொடர்பை உண்டாக்குது. இது இங்கிலீஷில் ஒயரிங்னு சொல்லுவாங்க. அந்த தொடர்பு நம்ம திரும்பவும் அதே மாதிரி நினைக்க தூண்டுது. இது ஒரு தொடர் சுழற்சி, மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக மார்க்கோட கதையை சொல்கிறேன். மார்க்குக்கு காலையில் ஏந்திரிக்கிறப்பவே இன்றைக்கு நாள் சரியாக இருக்காதுன்னு ஒரு நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஆஃபீஸில் வேறு ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக நான் சொதப்பிடுவேன்னு பயந்துக்கிட்டே போகிறாரு. அவர் பயந்த மாதிரியே ப்ரெசன்டேஷன் சரியாக வரல. அவர் நினச்சிக்கிறாரு, எனக்கு தெரியும் நான் இதிலலாம் வீக்குன்னு அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அன்றைக்கி நைட்டு சோகத்தோடு தூங்கும்போது கூட மனசுக்குள்ளே நாளைக்கு இப்படி தான் இருக்கும்னு ஒரு குரல் கேட்குது. ஆனால் இது ஏன் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மார்க்கோட மூளை அந்த தொடர் சுழற்சி மூலமாக அவரோட தன்னம்பிக்கை இல்லாத நிலையை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. உடனே அவரோட மூளை என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? ஏற்கனவே அவருக்குள்ளே இருக்கிற பழைய பயம், சந்தேகம் இதை எல்லாத்தையும் தேடி எடுத்து ஒன்றா சேர்த்துருச்சு. அந்த மாதிரி பழைய நெகட்டிவ் விஷயங்கள் அவர்கிட்ட ஏற்கனவே ஏகப்பட்டது இருந்துச்சு. கடைசியாக அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து மூளைக்குள்ளே ஒரு ஓட்டிங் போட்ட மாதிரி முடிவு வந்துடுச்சு. ரிசல்ட்டும் உடனே வந்துடுச்சு. மார்க் நினச்சது தான் சரி, இன்றைக்கு கண்டிப்பாக மொக்கையாக தான் போகுது. நம்ம மூளை நம்ம கொடுக்குற விஷயத்த அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும். திரும்ப செய்யும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கான நரம்பு தொடர்பாக மாற்றிடுது. அப்புறம் அதுதான் உண்மைன்னு அதுவே நம்பிடுது. ஒருவேளை மார்க் காலையிலேயே ஏஞ்சி பாசிட்டிவாக யோசிச்சிருந்தாருன்னா அவரோட மூளை பழைய நல்ல விஷயங்களை தேடி எடுத்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். ஆனால் அவர் நெகட்டிவாக யோசித்ததுனால மூளையும் அதையே திரும்பி கொடுத்துருச்சு. இதனால் தோல்விங்கிற அந்த பாதை அவரோட மூளையில் இன்னும் ஸ்ட்ராங்காக பதிவாகிச்சு. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நீங்கள் மூளைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாகவும் மூளை அதை நடத்தி கொடுக்கும். இப்போ நம்ம ஹாப்பி பிரெயின், அன்ஹாப்பி பிரெயின் பற்றி பார்க்கலாம். ஒரு டாக்டர் இறந்தவங்களோட மூளை டிஷ்யூக்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க வாழ்ந்த விதத்தை வச்சு அது சந்தோஷமான மூளையா இல்லை வருத்தமான மூளையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இதை கேட்குறப்போ உங்கள் மூளை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கா? சரி வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். உங்கள் முன்னாடி உங்கள் மூளையோட ஒரு வரைபடம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் கலர் அடிக்க உங்ககிட்ட 3 பென் இருக்குது. ஃபஸ்ட்டு பென் கோல்டு கலர் பென். இது உங்களோட பாசிட்டிவ் அண்ட் ஆரோக்கியமான சிந்தனைக்கானது. செகண்ட் கிரே கலர் பென். இது உங்களோட நெகட்டிவ் அண்ட் பயம் கலந்த சிந்தனைக்கானது. தேர்டு கலரே இல்லாத பென். இது பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் இருக்கிற சாதாரண சிந்தனைக்கானது. இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனைக்கும் அந்தந்த கலரை உங்கள் மூளை வரைபடத்தில் அடிச்சுக்கிட்டே வாங்க. கடைசியில் உங்கள் மூளை எந்த கலரில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு உங்கள் மூளை இப்போது ஹாப்பி பிரெயினாக இருக்கா இல்லை அன்ஹாப்பி பிரெயினாக இருக்கான்னு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது உங்கள் மூளை இப்போ எந்த கலரில் நிறையா இருக்குது? இந்த புக்கோட
இன்னும் ஆச்சரியமான பார்ட்டுக்கு நாளைய வீடியோவில் பார்க்கலாம்.